அவ்வளவுதான் பொங்கல்லாம் முடிஞ்சு வெளியூர்ல இருந்து ஊருக்கு வந்த எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இப்போ ஊரே வெச்சோடி கிடக்கு. 3 நாளைக்கு முன்னாடி எவ்வளவு கலகலப்பா இருந்த ஊர் இப்போ ஏதோ 144 தடை உத்தரவு போட்ட மாதிரி இருக்கு. எங்க ஊர் மட்டும் இல்ல, இப்ப எல்லா ஊருமே இப்படிதான் இருக்கு. எல்லா வில்லேஜுமே இப்படிதான் இருக்கு. ஏதாவது பொங்கல் ஃபங்க்ஷன் தீபாவளி ஏதாவது வந்தா மட்டும்தான் ஊர்ல ஆள் நடமாட்டா இருக்கும். மத்தபடி ஊரே வெச்சோடி தான் கிடக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சுலாம் வில்லேஜ்னே ஒண்ணு இருக்காது. எல்லாமே சிட்டியாரும். ஏன்னா எல்லாருமே படிச்சு முடிச்சு வெளியூருக்கு போயிட்டாங்க. அப்படியே உள்ளூர்ல இருக்கிறவங்க டிவி பார்த்துட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. அதாவது எப்படின்னா சிட்டில இருக்கிறவங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல கூட பேச மாட்டாங்க. பக்கத்து வீட்டுல என்ன நடக்குன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி தான் இப்போ வில்லேஜ்லாம் மாறிட்டு வருது. எல்லாம் ஒண்ணுதான். காலங்கள் மாற மாற கலாச்சாரங்கள் மாறிட்டு தான் வரும். அந்த மாதிரி தான் இப்போ வில்லேஜ்லாம் மாறிட்டு வருது. ஆனா ஒண்ணுங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது ஊர்ல இருக்க எல்லாருமே ஒன்னா இருக்கும்போது அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. மறக்க முடியாத நினைவுகள் நிறைய இருக்கு. சொல்ல போனா இந்த பொங்கலே மறக்க முடியாத. 3 நாளும் பாக்குற பக்கம்லாம் சந்தோஷமும் சிரிப்பும் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது 365 நாளும் பொங்கல் இருந்தா நல்லா இருக்கும் தோணுது. ஆனா அது நடக்காது. இருந்தாலும் அடுத்த பொங்கலுக்கு வெயிட் பண்ணோம்.